ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் புத்தளத்துல காண்றது குறைவாயிருக்கு. திறமையான கலைஞர்கள் நிறையவே இருக்கிறாங்க. நாங்க இப்ப කරුවලක සේව போறோம். කොච්චර කාලේ කරනවද? අවුරුදු 7යි සතුටුයි කාලා සතුටුයි යන හින්දා අපිට සතුටුයි. කාලා සතුටු වෙලා යනවානේ. ඒ නිසා අපිට සතුටුයි. අපිත් රසට කාලා යන හින්දா අපිටත් සතුටුයි. அப்படி இப்படி டேபிளுக்கு மேல காலை போட்டு இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாரு. திரும்பி போகல ஒண்ணும் இல்ல. ஏன்னா இப்படி திமிரா இருக்கான்னு கூட்டு போயிட்டான். யார் மயிலாசா? சின்கோல இருந்து நான் வாயுரி வந்தேன். சாப்பிடு சேரங்க கையில சின்ன துண்டு வைக்கிறேன். மற்றது ரொட்டிக்கு வந்து மலையத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது சொல்றது செம்மங்கீரை. அது நாங்க 4 பேரு. பிரேக் அடிக்காம போங்கடா. ஸ்டேன். நாங்க இப்ப කරුවලක සේව போறோம். யான் போறோம்னு பேரு சொல்றோம். நானும் என்னடா சரியான மாதிரி காத்து வருதுன்னு பார்த்தா ரினோஸ் கைய வீசி கதைக்கிறான்டா. அங்க பாரு வீசு. இன்னும் அந்த வீசுறத உடையில கெட்ட வீசுறான். ஹாய் கைஸ், நாங்க இப்ப கருவள கசவைக்கு பேத்திட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இங்க பேத்து ஒரு vlog ஒன்று போட்டிக்கிறோம் ஷோட்டா. இதுவும் அதே இடத்துக்கு தான் போறோம் ரொட்டி திங்க. ஆனாலும் இது வழக்கமான அதே vlog மாதிரி இல்லாம இன்னொரு விஷயத்தை எட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்த நேரம் தான் ஒரு நீண்ட நாளா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். தம்பி நிரஞ்சனை ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணணும் என்று சொன்னா ரீசண்டா அவர் தயாரிச்சு நெறிப்படுத்தின ஒரு நெடு நாடகம் ஒன்று, இருதுருவம் சொல்லக்கூடிய நெடு நாடகம் தேசிய மட்டத்தில் 1வது இடத்தை பெற்றது மட்டும் இல்லாமல் அதுக்காக 13 விருதுகள் கிடைச்சிருக்கு. ஸோ இது எங்களோட ஊருக்கும் பெருமை, எங்களோட பாடசாலைக்கும் பெருமையான ஒரு விஷயம். இருதுருவம் சொல்கிற இந்த நெடு நாடகத்தில் உங்களுக்கு கிடைச்ச இந்த அடைவு வந்து உங்களோட கலை பயணத்தில் கிடைச்ச ஒரு வெற்றி, ரைட்டா? அப்போ இது உங்களை இன்னுமே பூஸ்ட் பண்ண போகுது, ரைட்? அது அப்படி இருக்கட்டும். இப்போ உங்களை இந்த பயணத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த அளவு தூரம் நீங்கள் வாரதுக்கு வந்து நிச்சயமாக உங்களோட பாடசாலைகள் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஒன்று பண்ணிக்கும் இல்லையா? அந்த வகையில் நீங்கள் 2 ஸ்கூலில் படிச்சுக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு O லெவல் வரைக்கும் தில்லேடி முஸ்லீம் மகா வித்யாலயம், A லெவல் செஞ்சுப்பீங்க இந்து மத்திய கல்லூரியில். இப்போ இந்த பாடசாலைகளோட பங்களிப்பு எப்படி இருக்குது உங்களோட பயணத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு? உண்மையிலேயே ஸ்கூல்ஸ் தான் அதுக்கு நிறைய வழிவகுத்து தந்துச்சுன்னு சொல்லலாம். நாடகம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எங்களோட சமூகத்தில் அது எவ்வளோ தூரம் ஒரு ஜனரஞ்சகமான கலையாக இருக்குன்றது வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதில் தேர்ச்சி பெற்றவங்க இல்லாட்டி அதில் இதுக்கு முன்னுக்கு ஒரு அனுபவம் உள்ளவங்க வந்து எங்களோட தில்லேடி முஸ்லீம் மகா வித்தியாலயத்திலே இருந்தாங்க. ஆஜா அலாவுதீன் சார், அப்புறம் அமிரலி சார். அப்போ இவங்க குட்டியாக நாடகம் செய்யணுன்றதுக்காக அவங்களோட இணைஞ்சு 2-3 நாடகம் செஞ்சதுக்கு பிறகு தான் நான் நாடகம் செய்வேன்னு ஊருக்குள்ளே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அதே போல் இந்து மத்திய கல்லூரிலையும் நாங்கள் படிக்கும்போது தான் முதல்ல நாடகம் அரங்கிலும் உயர்தரத்துக்கு வந்து பாடமாக கொண்டு வராங்க. அப்போ நான் அந்த ஊரில் நாடகம் நடித்தது, படம் செஞ்சது, இதுகளை பார்த்து தான் பிரதாபன் சேர்னூடாக நீங்கள் அப்போ ஏன் ஏலவலுக்கு நாடகம் படிக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் இந்த ஸ்கூலுக்கு மெயினாக நாடகம் அரங்கிலும் சேர்றதுக்காகவே போய் சேர்ந்தேன். அப்புறம் அது உயர் படிப்புக்கு போகிற அது அப்படியே பல்கலைக்கழகம் போகிற அளவுக்கு வழிவகுத்துச்சு. உண்மைக்குமே காரணம் எனக்குள்ள நாடகம் என்ன நாடகம் செய்ய முடியுன்றதை வந்து கண்டுபிடிச்சு தந்தது தில்லேடி முஸ்லீம் மகா வித்தியாலயம். அதே போல் எங்களோட ஆலயத்தினுடைய அந்த சமூக சூழல் இதெல்லாம் சேர்த்து அப்புறம் உயர்தரம் அதே துறையில் முடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வழிவகுத்திருக்குன்னு சொல்லுவேன். இப்போ இந்த கலைத்துறையில் பயணிக்கிறத பெரும்பாலும் நான் இப்போ தற்காலத்தில் வச்சு சொல்கிறேன், பெரும்பாலான பேரண்ட்ஸ் வீட்டில் உள்ளவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறது குறைவு எனக்கு தெரிஞ்சு, ரைட்டா? இப்போ நீங்கள் விடாப்படியாக நான் இந்த துறையில் தான் பயணிக்க போகிறேன், இதுதான் என்னோட பாதை அப்படின்னு போயிட்டு இருக்கிறீங்க. உங்களோட வீட்டில் உள்ளவங்க பேரண்ட்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லாட்டி என்ன சொல்கிறாங்க, இல்லாட்டி அவங்க சொல்லியும் கேட்காம சொல்லு பேச்சு கேட்காம தான் நீங்கள் இப்படி பேத்திட்டீங்களா விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மைக்கும் இந்த விஷயங்கள் வந்து கதைக்க வேண்டிய ஒரு டாபிக் இது. இந்த காலத்தில் கூடுதலாக இளைய சமூகத்தினர் வந்து எதிர்கொள்கிற பெரிய பிரச்சனையாக அவங்களோட ஃபேமிலி எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஆலயத்தில் நாடகம் செஞ்சு பிறகு ஓலவெல் அப்படி டைம் கிடைக்கணும் நாடகம் செஞ்சு ஏலவெலுக்கு வந்து உயர்தரம் படிக்கிறேன் அப்படின்றனால நாடகத்துக்கு ஒரு அனுமதி இருந்துச்சு. ஓகே, அது ஒரு பாடமாக இருக்கனால படிக்கிறேன் அப்படின்னு முடிஞ்செல்லாம் திருப்பி கேம்பஸ் கூட நாடகம் அரங்கில தான் படிக்க போகிற போது பெரிய பிரச்சனை. ஏன்னா நாடகம் படிச்சு நீ என்ன செய்ய போற? இப்போ சும்மா நீ டாக்டர் படிக்கிற, இன்ஜினியர் படிக்கிற, சம்திங் ஏதோ ஒன்னா பிரச்சனை இல்லை, கேம்பஸ் படிச்சுட்டு வா, வெளியே வேலை இருக்கும். ஆனால் நாடகம் படிச்சு என்ன கிடைக்க போகுது? உனக்கு வேலை இருக்கா?
வேலை தருவாங்களா, இல்லாட்டி அதனோட என்ன செய்யலாம், அதனால போக தேவையில்ல. முடிச்சுன்னா காலேஜ் போனா காலேஜ் முடிச்சு வந்தப்பறம் உனக்கு டீச்சிங் கிடைக்கும் தானே அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வந்து முடிச்சு என்ன வேலை எடுக்கிறதுக்கும் பார்க்க எனக்குள்ள என்ன இருக்கு, நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த துறை தான் சரியா இருக்கும். அப்ப நான் போவே போறேன் அப்படின்னு. வீட்டில் மட்டும் இல்லை, எங்களோட சூழல் முழுக்க ஒரு சமூகத்துல எல்லாருமே கேட்டதே தான், நாடகத்துக்கு ஏன் அவன் கேம்பஸ் போகணும், அது பொய் வேலை தானே. இப்போ நாடகம் மட்டும் இல்லை, நான் சொல்றது மியூசிக்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதே பிரச்சனை இருக்கு. அப்போ போனதுக்கு பிறகும் படிக்கிற காலத்துல எனக்கு இதே பிரச்சனை திரும்ப பொய் வேலை தானே, 4 வருஷம் அநியாயமாக்கிட்டு வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு. பட் இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ சம்திங் வீட்டில் நம்புறாங்க, ரைட், இவன் ஏதோ ஒரு கோலை நோக்கி போறான், இவனுக்கு ஒரு பயணம் இருக்கு, அதனால இவன் சக்சஸ் அடைவான் அப்படின்னு வீட்டில் நம்புறனால இப்போ என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. நான் இதுதான் செய்ய போறேன்னா ஓகே, உனக்கு தெரியும் உன்னோட ஃபீல்டு இதுதான் நீ தீர்மானிச்சுட்டேன், அப்போ அதில் என்ன செய்யணுமோ நீ செய் அப்படின்னு இப்போ பயங்கர சப்போர்ட்டாக இருக்காங்க. பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் விடாப்புடியாக இருந்தனால தான் இது வரைக்கும் அந்த துறைக்குள்ளே நிலைக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக ஒரு வேலை ஒன்று செய் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை ஊக்குவிக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு விளங்கும், இந்த வேலையை செஞ்சால், இந்த வேலையை நோக்கி போனால் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், இவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொருத்தர் கைட் பண்ணுவாங்க. நீ இந்த வேலையை செய், இந்த வேலையை செய், இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த கலைத்துறையை தேர்வு செய்கிறவங்க, கலைத்துறையை தேர்வு செஞ்சு போகிறவங்க வந்து இப்போ பொதுவாக நம்ம வந்து பிடிச்ச வேலையை செய்கிறோம், எனக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அதை சூஸ் பண்ணி போவாங்க. இப்போ பிடிச்ச வேலையை செய்கிறோம், சரி, வாழ்கிறதுக்கு வருமானம் தேவை. அப்போ மற்ற வேலைகளை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு வருமானத்தை இந்த கலைத்துறையில் பயணிக்கும் போது எங்களால் உழைச்சு கொள்ளக்கூடியதாய்க்குமா, அல்லது வருமானம் பெறக்கூடிய வழிமுறைகள் இந்த கலைத்துறையில் செய்யக்கூடிய வேலைகளுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் என்னோட அடுத்த கேள்வி. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் எங்களோட நாட்டில் எல்லாருமே சோறு கறி மட்டும்தான் சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ திடீர்னு பீஸா பர்கர் வரும்போது அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, பீஸா பர்கர் நம்ம வந்து சாப்பிடுவாங்களா, இது நல்லா இல்லை, இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு. பட் இன்னைக்கு அது ஒரு வேறு ரேஞ்சில் இருக்குது. கலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அது ஒரு ப்ரொடக்ட்னு சொல்லுவோம். ட்ராமா வந்து ஒரு உற்பத்தி பொருள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த ப்ரொடக்டை வந்து சரியாக செய்கிறவன், இப்போ நான் சொல்கிறேன், எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் இருக்கலாம் டவுன்ல, பட் ஏதோ ஒரு ஹோட்டல்ல வந்து அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்கு, அவன் மட்டும் தான் உழைக்கிறான். நிறைய பேர் போய் ஹோட்டல் போட்டுருவான், பட் அவனுக்கு ஒரு இன்கம் வராம மூட்டு போயிருக்கலாம். அப்ப இந்த உற்பத்தியை சரியா கையாள தெரிஞ்சா, அந்த உற்பத்தியை சரியான மாதிரி தரமா மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரசனைக்குரிய மாதிரி உருவாக்க தெரிஞ்சா இதுல கண்டிப்பா பெரிய ஒரு வருமானம் இருக்கு. இப்ப உதாரணமா நாம ஒரு பொருளினுடைய கேள்வி எங்க அதிகரிக்குதுன்னா அதனுடைய தரத்தை வச்சுதான் அதிகரிக்குது. அப்ப அதே தரத்தோட கலையை உற்பத்தி பண்ண தெரியாதனால தான் நாங்க என்ன சொல்றோம், கலையினால என்ன செய்ய முடியும், அது ஒரு பொருளா விற்க முடியுமா, அதை யாரும் பாக்குறதுக்கு வருவாங்களா, வாங்குவாங்களா அப்படின்னு. கண்டிப்பா முடியும். அதை சாதிச்சு காட்டினது இங்க இல்ல, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எவ்வளவு பேர் இன்னமும் தியேட்டர் போட்டுக்கிருக்காங்க. இந்த லயன் கிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் படம், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல அது இன்னும் தியேட்டர் பிளேயா போறாங்க இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கால. அவசியமே கிடையாது, லயன் கிங் வந்து ஃபில்மா வந்துருச்சு, பட் தியேட்டரா 1 ஹவருக்கு பாக்குறதுக்கு இன்னமுமே அமெரிக்கால ஆட்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்ம யோசிக்கலாம், ஏன்டா இவ்வளவு தூரம் சினிமா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஒரு 500 ரூபா கொடுத்து தியேட்டர்ல போய் பார்க்காம ஏன் அங்க போய் பாக்குறாங்கன்னா அதனுடைய ரசனை வேற. அந்த ரசனை எங்களோட சமூகத்துக்குள்ள இன்னும் ஒரு அளவுக்கு பிடிப்படல, அந்த டேஸ்ட் இன்னும் பிடிப்படலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த டேஸ்ட் பிடிப்பட்டுருச்சுன்னா நாடகம் நல்ல ஒரு உற்பத்தி, நல்ல ஒரு விற்பனை பொருளா கூட வளர்ச்சிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லா கலையுமே. அப்ப அந்த விஷயம்ன்றது அந்த கலைஞனுடைய தரத்துல தங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணக்குள்ள, அண்ணா நான் ஹெட்டன்ல இருக்கேன், அண்ணா நான் மட்டக்களப்பில் இருக்கேன், அண்ணா நான் டிங்கோவில் இருக்கேன், பதுளையில் இருக்கேன், குர்நாகலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. கேட்டால் ட்ராமா போட பேத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னா அங்கே ட்ராமா போடுறதுக்குரிய கலைஞர்கள் இருக்கிறாங்க, அதை பார்க்கறதுக்குரிய ஆட்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான அர்த்தம், ரைட்? ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் புத்தளத்தில் காண்றது குறைவாய்க்குது. நானும் கண்டதில் நடக்குதோ தெரியாது எனக்கு, ஆனால் காண்றது குறைவாய்க்குது. இதுக்குரிய காரணம் என்னவா இருக்கும்? பொதுவாக வெளியூர்களில் நாடகம் போறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப அதிகமா நான் போன நிறைய நாடகங்கள் வந்து வீதி நாடகங்களா இருக்கு. அதாவது சமூகத்துக்கு ஒரு விஷயத்த விழிப்புணர்வு ஊட்டணும், அவங்களுக்கு இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக என்ஜிஓக்கள் வந்து நிறையவே ஆர்கனைஸ் பண்றாங்க. அது ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்டா, ஒரு நீண்ட கால ப்ரொஜெக்டா ஒரு டீமுக்கு, டிராமா டீமுக்கு அவங்க வந்து இது பண்றாங்க, ஸ்பான்சர் பண்றாங்க. அப்ப அவங்க வந்து ஆர்டிஸ்ட் பத்தாத காரணத்தினால வெளியில இருந்த ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஆர்டிஸ்ட் எடுத்து அந்த ஒரு நாடகத்தை, வீதி நாடகத்தை ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு போய் போடுறாங்க. இதே மாதிரி என்ஜிஓஸ் வந்து இலங்கையில் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல இருக்காங்க. புத்தளத்துலயும் என்ஜிஓக்கள் இருக்கு, பட் அது டிஃப்ரெண்ட். இப்ப நான்
அண்மையில போய் வந்தது வந்து பெருந்தோட்ட மக்கள், அதாவது மலையத்தில் இருக்க மக்களுடைய நில உரிமை, காணி உரிமை பத்தி அவங்களுக்கு சொல்லணும், அவங்கள போராட வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஒரு நிறுவனம் இயங்குறாங்க. அதே போல புத்தளத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப புத்தளத்துல இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் வந்து வேறு விதமா இயங்கலாம். இப்ப உதாரணத்துக்கு எங்களுடைய பிரதேச செயலத்துல இருக்க கலை கலாச்சார அந்த திணைக்களத்துக்கு கூட நிறைய ப்ரொஜெக்ட் வரலாம், சம்திங் இது சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஆனா இப்ப இங்க இருக்க என்ஜிஓக்களும் சரி, எங்களுடைய திணைக்களங்களும் சரி, ரெண்ட் பண்றதுக்கு இல்லாட்டி ஒரு டீமை பிடிச்சி அவங்கள ஹையர் பண்ணி விஷயம் செய்யறதுக்கான டீம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அப்ப அவங்களுக்கு வரக்கூடிய ப்ரொஜெக்ட் எல்லாம் அவங்க ஒன்று வேற விதமா மாத்தலாம், அது ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராமா மாத்தலாம், இல்லாட்டி வேற ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இது வந்து நாங்க இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு காட்டலாம். பட் அவங்க டிராமாக்குன்னு தனியா கொடுத்துருக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா ஒரு டீம் இல்லாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும். இப்ப அதனால என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஏதோ ஒரு அளவுக்கு நாடகம் படிச்சிருக்கோம், நாடகத்தினுடைய வெவ்வேறு விதமான ஸ்டைல்ஸ் அப்புறம் வந்து ஜோனஸ் எல்லாம் தெரியுன்ற பட்சத்துல இங்க இருக்கிற திறமையான கலைஞர்கள் நிறையவே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் ஆலயத்துல நாடகம் செய்யும் போது நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்களை பார்த்திருக்கேன், நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸை பார்த்திருக்கேன், ஸ்கூல்ஸ்ல வந்து நல்ல பாடகர்களை பார்த்திருக்கேன். அப்ப இவ்வளவு பேரையுமாச்சும் ஒரு டீமா நாங்க இயங்கணும்னு சொன்னா இங்க எங்களுக்கு நாடகம் செய்யறதுக்காக வரக்கூடிய அவ்வளவு ப்ரொஜெக்டையுமே எடுத்து நாடக கலையை நாங்க இங்க மக்களுக்கு காட்டின மாதிரி இருக்கும். அதே போல அதனூடாக ஒரு வருமானம் ஈட்டுற ஒரு தொழில்முறை கலைஞர்களை வந்து நாங்க உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதுக்கு முக்கியமா எங்களோட ஊர்ல இருக்க புத்தளத்தை மையப்படுத்தின கலைஞர்கள் எல்லாரையும் இனங்கண்டு அவங்கள ஒரு குழுவை அமைச்சு அதனோடாக சில வேலை திட்டங்களை செய்யறது என்னோட அடுத்த நோக்கமாகவும் இருக்கு. வீடியோ எடுத்து 2 பேரும் டயர்ட் ஆகிட்டாங்க. மிச்சம் இருக்கிற கேள்விகளை கெமி கடைக்குள்ள போயிட்டு ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு கெமி கடைக்கு வந்து சேர்ந்தோம். சிக்கன் பிரியாணிக்கா சிக்கோ பிரியாணி போடுவாங்க 350 ரூபானா. மற்றது ரொட்டிக்கு வந்து மலையத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அது சொல்றது செம்மங்கீரை. அது வந்து இப்படி வதக்கி சுண்டி மாதிரி கடைஞ்சி எடுத்துருப்பாங்க. அதுவும் ரொட்டியும் பயங்கர ஃபேமஸ் மலையத்துல. முடிஞ்ச மலையும் போயிட்டு சேமங்கீரையும் ரொட்டியும் சாப்பிடுவாங்க. கெமிக்கடையில தார ரொட்டிக்கு நிறைய வகையான கறி தருவாங்க. அந்த கறியோட பெயர்கள் வந்து எங்களுக்கு தெரியாம இருக்கும், சொன்னாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். බටානා බිම්ම කාලං කැකිරි පැණි සම්බෝල කට්ට සම්බෝල කරුවාපල පොල් සම්බෝල පොලොස්කා මීන් පරිප්පු වෙනස් වෙනවා අයිටම්. කොච්චර කාලේ කරනවද? අපි මෙතන අවුරුදු 7යි. කියන්නේ මේ 4 වෙනි පොළ තමයි ඉන්නේ. දැන් මෙතන අවුරුදු 5යි, අනිත් තැන් වල අවුරුදු 2ක් තැනින් තැන. කියන්නේ කට්ටිය චුට්ටක් බිස්නස් ලයින් එක හැදීගෙන එනකොට ඒ කට්ටියට කඩ දාන්න ඕනේ කියලා ඉල්ලනවා. දැන් මේකත් මේ අපිටම කියලා නෑ, මේකත් මේ වාරි මාර්ගයට පොඩ්ඩක් යනවා කියලා තියෙනවා. ඉතින් තාම ස්ථීරයක් නෑ. එතකන් යන්න කියනකන් ඉතින් කරගෙන යනවා. ඔව් දැන්ට ප්‍රශ්නයක් නෑ, කරගෙන යනවා. සේල්ස් එක කොහොමද? හොඳයිද? හොඳයි. ඉතින් ගොඩක් නොරොච්චෝලේ කල්පිටියේ තාලේ කට්ටිය පුත්තල ගොඩක් අය දන්නවා මේ කියන ඉන්න හොයගෙන යනවා. අපි කොහොමද ආවේ? වෙනවා ගොඩක් වෙලාවට හොයාගෙන අලුත් අය. අපිට සතුටුයි, කාලා සතුටුයි යන හින්දා අපිට සතුටුයි. කාලා සතුටු වෙලා යනවානේ. ඒ නිසා අපිට සතුටුයි. අපිත් රසට කාලා යන හින්දා අපිටත් සතුටුයි. 7 days open නේද? කියන්නේ එහෙමම කියන්න නැහැ, නම්බර් එක දීලා තියෙනවා ගොඩක් අයට ගෙනියන්න කියලා. හිටපු ගමන් වහන අවස්ථා තියෙනවා. දැන් වෙසක් පොසොන් පොය වෙසක් පොසොන් පොය දවසට වහනවා. ඒ පහවදාට තමයි ඕපන් කරන්නේ. ඒ නම්බර දීලා තියෙන කෝල් කරලා අහන්න ඕපන්ද එහෙම කියලා අහන්න කියලා තමයි දෙන්නේ නම්බර එක. නැත්තම් මෙතෙන් ඇවිල්ලා යනකොට අපිට දුකයිනේ. එච්චර දුරක් ඉඳලා ඇවිල්ලා ඒකයි ගොඩක් නම්බර දීලා. හරි. இவன் உதய ஆள்தாங்க எல்லாத்தையும் இது பிடிக்குது. சரி, இம்தியாஸ் என்ன சொல்றா? சொல்லுண்டா, இம்தியாஸ் என்ன சொன்னாரு? வீடியோ ஆன் பண்றது ரூமே விட்டுறான்டா இவன். ஏற்கனவே நான் காய்ச்சதே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இவன் காய்ச்சி 2 ரைஸ் பண்ணான். அவர் 4 தொப்பிக்கா போடுவாரு. நான் திருப்பான் அவ்வளோது ஒன்றா பெரிய திருப்பான். இருதுருவம் நாடகம் வந்து கொழும்பு எல்ஃபிஸ்டன் தியேட்டரில் காட்சிப்படுத்தப்படும் போது நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தீங்க, என்ன நான் உங்கள் ஃபேமிலியோட வந்து பார்த்துருந்தேன். அது எனக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. அதுதான் நான் நேரில் பார்த்த ஒரு ஃபெஸ்ட் ட்ராமா, ரைட்டா? அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் புத்தகத்தில் பார்த்ததில்லை. புத்தகத்தில் வளங்கள் இல்லையா, செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லையா,
என்ன இஷ்யூ இருக்கு? ஏன் அதை நம்ம புத்தளத்துல பார்க்க முடியல? தியேட்டர்ஸ் இல்லையா புத்தளத்துல? இருதுருவம் நாடகம் வந்து 3வது சுற்றுக்காக போட்டது வந்து எல்ஃபிஸ்டன் ஹால், அதுக்கு பக்கத்துல டவர் ஹால், மற்றது லும்பினி தியேட்டர்னு கொழும்புல எக்கச்சக்கமான தியேட்டர்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸோட இருக்கு. அந்த மாதிரி எல்லா வசதிகளோட இருக்கிற தியேட்டர்ஸ் வந்து இங்க இருக்குன்னு பார்த்தா ரொம்ப குறைவு. இருந்தாலும் அந்த மாதிரியான தியேட்டர்ல தான் நாடகம் போட முடியுமான்னு கேட்டாலும் கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் பொதுவாக இந்த நாடகம் அப்படின்ற வார்த்தை வந்து இப்போ ட்ராமா அப்படின்னு பயன்படுத்துறல, நாங்கள் தியேட்டர் அண்ட் ஸ்டடீஸ்ன்னு தான் பயன்படுத்துகிறோம். அப்போ அரங்கு சார்ந்தது. அப்போ இந்த நாடகம் வந்து அந்த ஒரு படச்சட்ட மேடையில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு மேடையில் 3 பக்கம் வந்து அடைச்சி ஒரு பக்கம் மட்டும் பார்வையால் வச்சு கொண்டு போடுற நாடகம் உண்டு ஒரு வகை. ஆனால் கட்டாய நாடகத்துக்கு இப்படி ஒரு தியேட்டர் தான் வேணுமான்னு கேட்டால் கிடையாது. எங்கே வேணாலும் நாடகம் போடலாம். இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இங்கே கூட ஒரு நாடகம் போடலாம். எங்களுக்கு இந்த 2 ஆடியன்ஸ் காணும். அப்படி நிறைய வகையான நாடகங்கள் அது அதனுடைய களம் அது பொறுத்து மாறுபடலாம். புத்தளத்துல எங்களுடைய யூசி ஹால்ல நகர மண்டபத்துல சிங்கள நாடகங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு 6-7 வருஷமா தொடர்ச்சியா போட்டு கொண்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் அந்த பேனர் பார்ப்போம், பட் உள்ளுக்கு இப்போ பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னும் அந்த விஷயங்கள் நடக்குதான்னு தெரியல. ஆனா சிங்கள நாடக கலைஞர்கள் அவங்களுடைய நாடகத்தை ஒரு டிக்கெட் ஷோவா எங்கட நகர மண்டபத்துல வருஷத்துல ஒரு கசரி காட்டுறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது உண்டு. நான் முதலே சொன்ன மாதிரி நாடகம் எங்களுக்கு கட்டாயம் தியேட்டர் வேணும் கிடையாது. வருங்காலத்துல நாங்க செய்யவிருக்கிற அந்த செயற்பாடினூடாக புதுவிதமான அரங்க சூழல்களை உருவாக்கி புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம காட்டலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லலாம். வெறுமனே ஒரு மரத்தடி கீழே நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி ஒரு புதுவிதமான அனுபவத்தை இப்போ நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தா கூட அவ்வளோ இதாக கிடைக்காது. இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னொன்றுக்கு வெளியரங்கில் நீங்கள் நடிகர்களை ரொம்ப அண்மையில் பார்க்கலாம், அவங்களோட தொடர்பு கொள்ளலாம். அப்போ அது வேறு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாடகம் பார்க்க போனீங்கன்னா நடிகர்கள் ஒரு 10 அடியோ 15 அடியோ தள்ளி இருப்பாங்க, அங்கேருந்து நீங்கள் பார்க்க போறீங்க. இன்னொன்று உங்களுக்குள்ளேயே பின்னுக்கு முன்னுக்குன்னு சுற்றி நடிகர்களுக்குள்ளேயே நீங்கிறது நாடகம் பார்க்குற ஒரு சூழல் இருக்கு. அப்படி நிறைய இருக்கு. கண்டிப்பா இது அவ்வளத்தையும் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா புத்தளத்துக்குள்ள செஞ்சு பார்க்கணுன்றது என்ற ஒரு ஆசை. நிரஞ்சன், நீங்க சுவாமி விபுலானந்த யூனிவர்சிட்டியில வந்து நாடகமும் அரங்கியலும் கோர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சுக்கிறீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து என்ன? நாடகமும் அரங்கியலும் சொல்றது வந்து ஒரு நாலேஜ். இப்போ நம்ம மற்ற ஃபீல்டு மாதிரி இது ஒரு கடல் அளவு பெரிய பரப்பு. இப்போ சில பேருக்கு இருக்க புரிந்துணர்வு அடிப்படையில் அவங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். பட்டு இது வந்து ஒரு அந்த்ரோபாலஜிக்கல் சார்ந்து, ஒரு எத்னோகிராஃபி சார்ந்து, ஒரு கல்ச்சர் சார்ந்து ஒரு பெரிய பரப்பு. இப்போ நாங்கள் அதில் டேஸ்ட் பண்ணியிருக்கிறது இப்போ உண்மைக்குமே சொன்ன ஒரு கடல் அளவுன்னா அதில் ஒரு துளி தான். இப்போ நாடகம்ன்றது கடல் அளவு இருக்குன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அது மற்ற அவ்வளோத்தையும் முழு கடலையுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. இப்போ அதனால நான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகுதுன்னா அரங்கு சார்ந்து தேடுறது தான். இப்போதைக்கு இலங்கையில் இருக்கிற அரங்க வடிவங்கள் சார்ந்து, கலை வடிவங்கள் சார்ந்து தேடல் போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே வெளிநாடுகளில் இருக்கிற அரங்குகள் சார்ந்தும் தேடி அதையும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அந்த அனுபவங்களூடாக எப்படியோ அரங்கினூடாக பயணிக்கிறது, அரங்கு செய்கிறது தான் பிளான். அதாவது வாழ்வுக்கான ஒரு அரங்கை வந்து ஒரு தொழில்முறை அரங்கை உருவாக்குறதூடாக அந்த நிலையான இன்பத்தை, கலை இன்பம் நிலை இன்பம்னு சொல்லுவோம், அந்த நிலையான இன்பத்தோடு வாழ்றது தான் என்னோட பிளான். நிரஞ்சன், நீங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கண்ணா? ஃபர்ஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் வந்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் மயிலா ஸ்கூட்டி வந்து சூடாவி சாப்பிடாம பீத்திக்கிறாரு. அவர் என்ன காலுக்கு மேலே காலை போட்டிருந்தாரு. சரி, ஓகே. அவர் ஃபர்ஸ்ட் டைமுக்கு சாப்பிட்டீங்க, எப்படி சாப்பாடு? யாழ்ப்பாணத்தில் இல்லாட்டி வடக்கில் புட்டு எப்படி ஒரு உணர்வோ அந்த மாதிரி மலையத்தை பொறுத்தவரை ரொட்டி ஒரு உணர்வு. எங்கள் வீட்லேயும் ரொட்டிக்கு சில காம்பினேஷன் வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு கத்தரிக்காய் வந்து எண்ணெய் ஊற்றி இருந்தால் நல்லாயிருக்கும், செமன் கறிக்கு நல்லாயிருக்கும், சம்பளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இதுக்கு பொருத்தமாக இருக்குமோ அவ்வளோ டிஷ்ஷுமே இருக்குது. கொஞ்சம் அதுவும் ஒவ்வொன்றுமே வந்து அதனுடைய தரத்தில் இருக்குது. அந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. உண்மைக்குமே அதை அனுபவித்து சாப்பிட்ற ருசியில் இருக்குது. உண்மையில நீங்கள் கடைசியாக நீங்கள் சொன்ன அந்த இனிப்பு சம்பளம், பானி சம்பளம், அது வந்து வேறு லெவல். ரொட்டிக்கும் அதுக்கும் பயங்கரமான ஒரு பொருத்தமாக இருக்குது. பட் செம்ம. இன்னைக்கு செகண்ட் டைம், நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோதிரி எவ்வளோ நாள் இருந்தது, ஃபர்ஸ்ட் டைம் இது டேஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கறியும் அந்த ரொட்டிக்கு பக்காவாக பொருத்தம். வீடியோ வியூஸ் கூட ஒரு 50 வியூஸ் கூட ஒன்னால
நீ சொல்ற இந்த ஜோக் 50 வியூ நான் தான்டா வியூ வந்துட்டேன்டா. ஏன்னா மதுரை முத்துலாம் ஜோக் சொல்றதே இல்ல. அப்படித்தான் எனக்கு அது என்ன. அதை பார்த்து அவன் பார்க்கணும் வந்துட்டான் 50 வியூ பார்த்தா தான் 50 வியூ கிடைக்கும்.